வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தினந்தோறும் நான் சொல்லும் ஜோதிட கருத்துக்களையும் ரகசியங்களை நன்கு புரிந்து கொள்ளுங்கள். லாங் வீடியோவை பார்ப்பதால் தான் நீங்கள் நல்ல விஷயங்களை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஷார்ட்டில் பார்ப்பதால் அதிகமாக பேச முடியாது, கேட்க முடியாது. லாங் வீடியோவை பார்ப்பதால் மட்டும்தான் கேட்க முடியும். பல கருத்துக்களையும் நீண்ட நேரம் பேசுவதால் கேட்டுக்கொள்ள முடியும். இது நிறைய ரகசியங்கள் இருக்கின்றன. ஜோதிட ரகசியங்களை பெரும்பாலும் யாரும் சொல்வதில்லை. என்ன காரணத்தினாலோ மூடி மறைக்கிறார்கள். தற்போது ராகு கேதுகள் பற்றி பார்ப்போம். ராகு கேதுக்கள் ஜாதகத்தில் ஏதோ இடத்தில் நிற்கும். சரி, நிற்கட்டும். என்ன செய்யும், எப்படி தோஷங்களை செய்யும் என்றால், நிச்சயமாக ராகு கேதுக்கள் தோஷத்தை செய்யும். இருக்கும் இடத்தை கெடுக்கும், சேர்ந்த கிரகங்களை கெடுக்கும். திசை வந்தால் என்ன செய்யும் என்பதை பற்றி பார்ப்போம். ராகு கேதுக்கள் 1-7 இருக்கும்போது திருமண தடையை உண்டு செய்து மனக்குழப்பத்தை உண்டு பண்ணும். லக்னமாகிய தலையில் இருப்பதால் மண்டை குழப்பமும் டவுட்ஸும் சந்தேகமும் இருந்து கொண்டே இருக்கும். எதையும் நம்பாத குணம் இருக்கும். 2-8 ராகு கேதுக்கள் இருந்தால் பேச்சினால் விஷயங்கள் கெடும். 2 ராகு பேச்சினால் திறமைகள் கூடும். 2 கேது பேச்சினால் திறமைகள் கெடும். 3ஆம் இடத்தில் கேது பெரிய யோகம் தரும். 3ஆம் இடத்து ராகு சொந்த பந்தங்களிலிருந்து விலக்கி வைக்கும். 4ஆம் இடத்து ராகு அலைய வைக்கும். அலைகின்ற தொழில் கிடைக்கும். 4ஆம் இடத்து கேது படிப்பை கெடுக்கும். படிப்பை கெடுக்க விடாது. வீடு நன்கு அமையாது. 5ஆம் இடத்து கேது புத்திர பாக்கியத்தை கெடுக்கும். பூர்வ புண்ணியத்தை தடுக்கும். 5ஆம் இடத்து ராகு பெரும்பாலும் குழந்தைகள் பிறக்காது. பிறந்தாலும் அவை ரொம்ப போக்கிரித்தனமாகவே இருக்கும். 6ஆம் இடத்து ராகு யோகம் செய்யும். 6ஆம் இடத்து கேது வியாதிகள் வந்து மறையும். 7 பற்றி சொல்லிவிட்டோம். 8 ராகு கேதுக்கள். 8 கேது நிச்சயமாக அவர்களுக்கு மர்மமாக குழப்பமான வியாதிகள் இருக்கும். வைத்தியர்களால் கண்டுபிடிக்க முடியாதபடி குழப்பங்கள் உண்டாகும். 8 ராகு நல்ல யோகம் தரும். 9 ராகு பெருத்த யோகம் தரும். சில விஷயங்களில் ஏமாற்றத்தையும் தரும். தந்தையுடன் தகராறு வைக்கும். 9ஆம் இடத்து கேது எல்லா பாக்கியங்களையும் கைக்கு வந்தது வாய்க்கு வராது போல தடுக்கும். 10ஆம் இடத்து கேது தொழிலில் அருமையான முன்னேற்றம் தரும். ஆனால் தூரதேசத்துக்கு செல்ல வைக்கும். 10 ராகு அடிக்கடி பிரயாணம் செய்து தொழில் செய்ய வேண்டி வரும். 11 ராகு பெரும் பணம் ஈட்டும். பெரிய நன்மைகள் கிடைக்கும். 11ஆம் இடத்து ராகு நல்ல யோகத்தை தரும். 11ஆம் இடத்து கேது லாபங்களை தரும். இருந்தாலும் கூடவே ஞானத்தையும் தரும். 12ஆம் இடத்து கேது தூக்கம் வராது, ஞானம் தரும், புகழ் கிடைக்கும். 12 ராகு பெரும் செல்வந்தராவார். பெரும் பாக்கியங்கள் கிடைக்கும். இப்படி ராகு கேதுக்கள் 12 இடங்களும் மாறி மாறி இருப்பதால் பலவிதமான விஷயங்கள் நடக்கின்றன. இதேபோல் ராகு சூரியனுடன் சேரும்போது தந்தையாருக்கு கண்டம் கொடுக்கும். சந்திரனுடன் சேரும்போது தாயாருக்கு கண்டம் கொடுக்கும். செவ்வாயுடன் சேரும்போது சகோதரனுடன் பகை உண்டு பண்ணும். ராகு புதனுடன் சேரும்போது பெரிய யோகம் தரும். புதன் ராகு 2-3 தான். அதனால் புதனுடன் சேர்ந்த ராகு நிச்சயமான யோகத்தை தரும். சரி, இப்போது ராகுவுடன் சேர்ந்த குரு சண்டாள யோகம் குருவின் பெருமைகளை கெடுக்கும். ஆனால் ராகு புனிதமாகும். குருவோடு சுக்கிரன் சேர்ந்தால் மாபெரும் யோகத்தை தரும். குருவோடு சனி சேர்ந்தாலும் மாபெரும் யோகத்தை தரும். ஆனால் குருவோடு ராகு சேர்ந்தால் குருவுக்கு மங்கம் ஏற்படும். ராகுவுக்கு யோகம் ஏற்படும். சரி, ராகுவும் சுக்கிரனும் சேர்ந்து விட்டால் ராகு சுக்கிர யோகம் பெருத்த யோகத்தை ஜாதகருக்கு தரும். ராகுவும் சனியும் சேர்ந்தாலும் வெற்றி மீது வெற்றி கிடைக்கும். சனி திசையை விட ராகு திசை நல்லா இருக்கும். சரி, சனி வேறு எந்த கிரகத்துடன் சேருவதை விட ராகுவுடன் சேருவதால் சனி பங்கமடையாது, பலம் கூடும். ராகுவும் சனியும் இருவரும் ஒன்றே. எனவே நல்ல பலன்கள் கிடைக்கும். இப்படி பலவிதமான பிரச்சனைகளை ராகு உண்டு செய்வார், நல்லதும் செய்வார். ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, கேதுவை போய் கெடுப்பார் இல்லை என்பது உண்மைதான். கேது சூரியனோடு சேரும்போது சூரியனுக்கு கெடுதலை உண்டு செய்வார்.
கேது சந்திரனோடு உண்டு சேரும்போது அம்மாவுடன் பகையை உண்டு பண்ணுவார். கேது செவ்வாயுடன் சேரும்போது நல்ல பலனே நடைபெறும். கேதுவும் புதனும் சேர்ந்து விட்டால் படிப்பு கெடும். கேதுவும் குருவும் சேர்ந்தால் பெரும் ஞானம் ஏற்படும். ஆன்மீக வழிகளில் நாட்டம் செல்லும். கேது சுக்கிரனுடன் சேர்ந்து விட்டால் பெண்கள் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பெண்களானால் ஆண்கள் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மற்றும் பெண்கள் வழியாக ஏமாற்றம் தரும். திருமணம் சாமானியத்தில் நடக்காது. கேதுவும் சனியும் சேர்ந்து விட்டால் சனிக்கு கெடுதல் இருக்காது, கேதுவுக்கு கெடுதல் இருக்கும். மற்றபடி இந்த ராகு கேதுக்கள் இருக்கும் இடம், பார்க்கும் இடம் இவற்றை வைத்தும் தன்னுடன் சேர்ந்த கிரகங்களை வைத்தும் பலன்களை தருவார்கள். ராகுனுடைய திசை வந்தால் யோகம் தரும். கூட சேர்ந்த கிரகங்களின் பலன்களையும் சேர்த்து தரும். பொதுவாக ராகுகேது 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடத்தில் இருக்கும்போது எந்த லக்னம் ராசியானாலும் பலன் தரும். சந்திரனுக்கு கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 4, 7, 10ஆம் இடத்தில் இருக்கும்போது ராகு திசை யோகம் தரும். எப்படி இருந்தாலும் கேது திசை யாருக்கும் யோகம் தருவதில்லை. இப்படி ராகு கேதுக்கள் விசித்திரமான வேலைகளெல்லாம் செய்வதால் ராகு கேதுவை கண்டு அஞ்ச வேண்டியிருக்கிறது. ராகு கேதுக்கு பரிகாரங்கள் நிறைய இருக்கின்றன. அவற்றில் புராதனமாக காளஹஸ்தி சென்று வழிபடுவது சர்ப்பதோஷம் செய்வது ஒரு வகை. அதே மாதிரி வடநாட்டில் இருப்பவர்கள், கர்நாடகாவில் இருப்பவர்கள் குக்கே சுப்பிரமணியா என்ற ஊருக்கு செல்வது ஒரு வகை. சில நாகநாத சுவாமி கோவில்களை கும்பிடுவது ஒரு வகை. நாகத்தின் புற்றுக்கு பால் ஊட்டுவது ஒரு வகை. நாகபஞ்சமி, நாக சதுர்த்தி கொண்டாடுவதும் ஒரு வகை. இப்படி பல வகைகளில் இந்த நாகத்தை பூஜிப்பதால் ராகு கேது தோஷம் நீங்குகிறது. போன பிறவியில் ராகு கேதுக்கு, அதாவது பாம்புகளுக்கு செய்த தீங்குதான் ராகு கேது தோஷமாக வருவதாக சொல்வார்கள். இருந்தாலும் ராகு கேதுக்கள் எங்கிருந்தாலும் தோஷமே. எப்படியும் 2 இடத்தை அது கெடுக்கவே செய்யும். இவற்றை அறிந்து எல்லோருமே ராகு கேது தோஷத்துக்கு பரிகாரம் செய்து கொள்வது நல்லது. இதையெல்லாம் சரியான ஜோதிடம் கன்சல்ட் பண்ணி தனக்கு தேவையானது செய்து கொள்வது தான் புத்திசாலித்தனம். ஆனாலும் கூட ராகு கேதுகளை கண்டு அஞ்ச வேண்டியதில்லை. கேதுசை ஞானம் தரும், பெருத்த தோல்விகளையும் தரும். ராகு பெரும் முன்னேற்றத்தை கொடுக்கும், பிரம்மாண்டத்தையும் கொடுக்கும். நல்ல ஏற்பாடுகளை செய்து மிக வேகமாக முன்னேற வைக்கும். 2 கிரகங்களும் வித்தியாசமானவை, நேர் எதிரானவை. கேது ஞானத்தையும் ராகு போகத்தையும் தருகிறார். ராகு திசையில் சுகத்தை அனுபவித்து பணக்காரர்களானவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். கேது திசையில் பணம் ஈட்டினவர்கள் மிகவும் குறைவு. அப்படி பணம் ஈட்டி இருந்தால் அவர்கள் ஆன்மீகவாதிகளாக இருப்பார்கள். இப்படியாக ராகு கேதுக்கள் செய்யும் விசித்திரங்களை பற்றி இன்னும் விரிவாக பின்பு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.